வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5இல் 3ல 11வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்கள் ஒரு பாடலை பதிவிறக்கம் செய்யும் போது x வினாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் y ஆனது y = -0.1x + 1 என்ற சமன்பாட்டின் மூலம் குறிக்கப்பட்டால் 3 கேள்வி இருக்கு. நம்ம ஆன்சர் பண்ணோம். என்ன செய்யறோம்? நம்ம ஒரு பாட்டை டவுன்லோட் பண்றோம், பதிவிறக்கம் பண்றோம். x வினாடிகளுக்கு பிறகு இந்த x வந்து 5 வினாடியா இருக்கலாம், 6 வினாடி, 10 வினாடி, அதுக்கு பிறகு மீதமுள்ள பாடலின் அளவு தான் என்னது? இந்த சமன்பாடு. சரியா? இதுல வந்து பாடலோட சதவீதம் வந்து எப்படி இருக்கு? மெகாபைட்ல இருக்கு. சரியா? இதுல y-யோட மதிப்பு தசம எண்ணாகவும் இருக்கலாம். இது வந்து மீதமுள்ள பாடலின் சமன்பாடு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப வாங்க நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். முதல் இது பாருங்க. பாடலின் மொத்த MP அளவை காண்க. பாடலோட சைஸ் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுத்திருந்த சமன்பாட்டை எடுத்து நம்ம இங்க எழுதிட்டோம். இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் இதுல பாடலோட மொத்த அளவு, பாடலோட மொத்த அளவுனா நேரம் வந்து 0வா இருக்கணும். நேரம்னா என்ன? இங்க வினாடி தானே, வினாடினா x. பாருங்க, நேரம் வந்து 0வா இருக்கணும். அப்ப x-க்கு பதிலா என்ன பிரதியிடணும்? 0 பிரதியிட போறோம். 0 பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாடலோட அளவு கிடைச்சிடும். பாருங்க, y = -0.1 அப்படி வந்துரும். x-க்கு பதிலா 0 + 1 = -0.1 0 பெருக்கினா 0, இந்த +1 அப்படியே வந்துரும். 0 1 கூட்டினா 1. அப்ப பாடலோட அளவு எவ்வளவு? 1 MP. நேரம் வந்து 0. பாட்டு ஃபுல்லா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அங்க நேரமே இருக்காது, 0வா மாறிடும். அதனால x-க்கு பதிலா 0 பிரதிட்டு நம்ம அந்த பாடலோட அளவை கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 1 MP. ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது கொஞ்சம் கவனமா படிச்சு பார்க்கணும். பாருங்க, 75% பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்? இது வந்து என்ன அப்படின்னா, இந்த சமன்பாடு வந்து மீதமுள்ள பாடலின் சதவீதம். இங்க எவ்வளவு முடிஞ்சிருச்சு பாருங்க, 75% முடிஞ்சிருச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோம்னா இது எதுக்கு சமமாயிரும்? 75% பாடல் பதிவிறக்கம் செய்ய ஆன நேரத்திற்கு சமமாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா, இந்த சமன்பாடு என்னது? மீதமுள்ள பாடலின் சதவீதம். சரியா? அப்ப பாருங்க, y தானே பாடலோட சதவீதம். இங்க y அப்படின்னா எத்தனை சதவீதம்? 100%. இங்க வந்து எவ்வளவு இதாயிடுச்சு பாருங்க, 75% முடிஞ்சிருச்சு. 100%த்துல 75% முடிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு? இன்னும் 25% மட்டும் இருக்கு. இந்த 25% டவுன்லோட் ஆக எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுதான் என்னது? 75% பாடலை பதிவிறக்க ஆகக்கூடிய நேரம். சரியா? இப்ப பாருங்க, y = 100% -70 25. இதை வந்து பின்னமா மாத்திருமா? அப்ப 25/100 இந்த சமன்பாடுல பிரதியிட போறோம். வேணா இதுக்கு வந்து 1 கொடுத்துருங்க. இதுவும் 1வது சமன்பாடு தான். இப்ப பாருங்க, இதுவும் 1வது சமன்பாடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப பாருங்க, y-க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 25/100. 25/100 மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துரும். பாருங்க, -0.1x + 1. இப்ப பாருங்க, இது மைனஸ் வந்து பிளஸ் மாறுமா? 0.1x = 1. இது பிளஸ்ல இருக்கு, அப்படியே இந்த பக்கம் தான் மைனஸா மாறும். பாருங்க, 25/100. அதுக்கு அடுத்து பாருங்க, 0.1x = குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1 என்ன அர்த்தம்? 1/1 அர்த்தம். பகுதியை பெருக்குங்க. 1 100 பெருக்குனா 100. குறுக்க பெருக்குங்க. 1 100 100 -1 25 25. அடுத்த ஸ்டெப் பாருங்க, நமக்கு x = x தானே வேணும். 100ல 25 கழிச்சோம்னா 75 பை, இந்த இடத்துல பாருங்க ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. இந்த 0.1 இங்க எப்படி இருக்கு? பெருக்கல். இங்க வந்தா வகுத்தல மாறும். வகுத்தல்னா பகுதிக்கு வரும். அப்ப பகுதியில ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. அப்ப இந்த 0.1 இங்க வந்துடும். சரியா? பகுதிக்கு வந்துடும். இப்ப பாருங்க, x = 75 பை 100ஐயும் 0.1ஐயும் பெருக்குனா 10. 100ஐயும் எதை பெருக்கியாச்சு? 0.1 பெருக்குனா 10. எப்படி போட்டு காமிக்கிட்டுமா? பாருங்க, 100 எதை கொண்டு பெருக்க போறோம்? 0.1 பெருங்க. 0 0 1 1 கொண்டு பெருங்க. இப்ப 0 கொண்டு பெருங்க. 0 கொண்டு பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நம்ம கணக்கை முடிச்சிடலாம். பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்ப ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிருங்க. 10.0. 10.0 என்ன அர்த்தம்? 10 தான் அர்த்தம். இப்ப பாருங்க, 75 எதை கொண்டு வகுக்கிறோம்? 10 கொண்டு வகுத்தோம்னா 7.5. 7.5 எப்படி? 10 எப்படி பாருங்க, 7 10 70.
மிச்சம் எத்தனை 5. 5 என்ன செய்ய முடியாது? 10 கொண்டு வகுக்க முடியாது. புள்ளி வச்சுட்டோம். 5 பக்கத்துல ஜீரோஸ் தான் 50. 50ல 5 10 50 முடிஞ்சிருச்சா? அப்ப பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 7.5 வினாடிகள் ஆகும். எவ்வளவுதாக? 75% டவுன்லோட் ஆகுறது எவ்வளவு நேரம் ஆகும்? 7.5 வினாடிகள் ஆகும். சரியா? இப்ப பாருங்க மூணாவது பாத்துருமா? மூணாவது இது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்படும்? எத்தனை வினாடிகள்? வினாடிகள் என்னது? எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாருங்க எக்ஸா நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாடல் முழுசும் டவுன்லோட் ஆகணும். அப்ப முழுசும் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ஒய்க்கு பதிலா 0 தான் கொடுக்கணும். ஒய்க்கு பதிலா 0 கொடுத்துடலாமா? பாருங்க ஒய்க்கு பதிலா 0 கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸோட கிடைக்கும். முழுவதுமாக கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆகணும். அப்ப பாருங்க இந்த இடத்துல எந்த இது? முதல் சமன்பாடு தான். அப்படியே பிரதியிடுங்க. இந்த இடத்துல பாருங்க ஒய்க்கு பதிலா என்ன பிரதியிடுறோம்? 0 மைனஸ் 0.1 எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். நமக்கு எக்ஸ் ஆன கண்டுபிடிக்க போறோம். இது மைனஸ் 0.1 இங்க கொண்டு வாங்க. பிளஸ் மாறுமா? இடது பக்கம் வந்தா பிளஸ் 0.1 எக்ஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/0.1. இந்த 0.1 பெருக்கல வச்சு இங்க வந்தா வகுத்தலாம் மாறிடுச்சு. இப்ப பாருங்க நமக்கு 0.1 கொண்டு வகுக்கணும். புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்ப 10/10 கொண்டு பெருக்கிடுவோம். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு தொகுதியை பெருக்குங்க. 1 10 10 பை 0.1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 1. எப்படி பெருக்கி அமைக்கிட்டுமா? பாருங்க 10 இருக்கு. 0.1 கொண்டு பெருக்கும். 1 கொண்டு பெருங்க. 1 0 0 1 10 10 0 கொண்டு பெருக்க வேண்டாம். நமக்கு இதே தான் வரும். புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 1.0. 1.0 என்ன அர்த்தம்? 1 தான் அர்த்தம். அப்ப பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 10/1 என்னதான்? 10 தான். 10 வினாடிகள் அல்லது நொடிகள். எதுக்கு? அந்த பாடல் முழுமையாக பதிவிறக்கம் ஆவதற்கு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.